வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 27ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அகெயின் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் டேவாக தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹையர் ஹை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் இப்போதைக்கு நிஃப்டியில் நமக்கு வந்து கிடைக்கல. இந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,600 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 26,000 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 400 பாயிண்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட், ஒரு 1400 பாயிண்ட் அப்படிங்கிற மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நியர்லி இது வந்து ஒரு அக்டோபர் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் அ மந்த்து அப்படின்னா ஒரு 20 ட்ரேடிங் டேஸில் நமக்கு வந்து ஒரு 1400 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து மூமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபைனலி நமக்கு வந்து அந்த ஹையர் அப்படிங்கிற ஃபார்மேஷன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது. இது எக்ஸாக்டாக வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 25,600 700 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசன்ஸாக நமக்கு வந்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதாவது இந்த இடம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக வந்து ஒரு 25,600 25,450 இந்த ஏரியா நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நிஃப்டி வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ண போகுது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 25,700 இந்த இடம் வரைக்கும் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு புல் பேக்காக தான் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் புல் பேக் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு 25,450 இந்த லெவல் வந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெவலை வந்து உடச்சாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து 25,150 அந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே வந்து உடனே வந்து இறங்கிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வித்தின் 1 or 2 டேஸில் நமக்கு இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஒரு 25,450 இந்த ஏரியாலாம் 1 or 2 டேஸ்லேயே வந்து கிடச்சிரும். பை சான்ஸ் இந்த 25,450 உடச்சாங்க அப்படின்னாலும் அடுத்த இமிடியட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,150 புல் பேக் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,050லேருந்து 25,150. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு புல் பேக் வேல்யூவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். நிஃப்டியில் இந்த 25,150 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து எங்கே போகும், கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். அப்போ ஒரு 24,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்போ அப்படின்னா 25,150 வந்து உடைச்சா மட்டும். அப்படி உடைச்சா மட்டும்தான் வந்து இந்த லெவலில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போய் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். நமக்கு வந்து இந்த 1 hourல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க. செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. தேர்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஃபோர்த் வந்து நேற்று வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி பார்த்தாங்க, ஆனால் வந்து பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு கீழே வந்து வந்துட்டாங்க. அது வந்து அப்படியே ரிஜெக்ஷனாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிடுச்சு. ஸோ நாம் நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி வந்து இருக்குது இல்லையா, இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து மூவ் ஆகாது. ஒன்று இதை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும், அல்லது வந்து இதை உடச்சிட்டு வந்து கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உடைக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அண்ட் மண்டே நமக்கு வந்து இந்த 25,900 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும், அல்லது வந்து டியூஸ்டே வந்து உடைக்கணும். அப்படி உடைக்க முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து இறங்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு தேர்ட் சப்போர்ட்டுக்காக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அப்படி இறங்குனாங்க அப்படின்னா ஒரு 25,500 வரைக்கும் கூட வந்து கீழே வந்து இறங்கும். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லோ இன்னியோட லோ வந்து இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,720 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இன்னியோட லோவாக வந்து இருக்குது. அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு 25,500 வரைக்கும் நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டாங்க. அதை கீழே வந்து பயங்கரமாக வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது நியர்பை ஒரு பாசிபிள் சப்போர்ட் அப்படிங்கிற எடுக்கிற ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,500 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதாவது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அகைன் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சுன்னா அப் ரவுண்டு தான். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து ஆயிரும். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து இப்போதைக்கு நிஃப்டி 50 இந்த சேனலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனல் வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து மூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பை சான்ஸ் நம்ம இந்த சேனலை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு 25,900. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு 25,800. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 25,900 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நல்ல வால்யூமோட மறுபடியும் வந்து உடைக்கணும். உடச்சிட்டு வந்து ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் ஒரு ரீசெண்ட் ஹை இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் டச் பண்ணிடுவாங்க. அந்த லேந்து உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹை நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்று இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து இருக்குது இல்லையா, இந்த சப்போர்ட்டு கீழே நமக்கு வந்து இந்த சேனல் உடச்சிட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக இன்னும் வந்து கீழே இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு டே தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. காலையில் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து கீழே இறக்குனாங்க. நம்ம வந்து ஒரு 25,800 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. சின்னதாக இந்த இடத்துல வந்து காலையிலோட அந்த ரீசெண்ட் லோ வந்து இருந்துச்சுல, ஓப்பனிங் லோ, அந்த ரேஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து உடச்சாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நேற்று வீடியோவில் சொன்னது தான், ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னாலும் ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணாலும் 100லேருந்து 150 பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோம். பெரும்பான்மையான நாட்களில் இது வந்து நடக்குது. சில நேரங்களில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பெருசாக அது மாதிரி நேரத்தில் வந்து பெருசாக எந்த எதிர்பார்க்காதீங்க. ஆனால் பெரும்பான்மையான நாட்களில் கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது சாலிடாக நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, ஓப்பனிங் ஹை வந்து இருக்குது. ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிட்டு அங்கேருந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 25,850லேருந்து 25,750க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிருக்கு. ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,850 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,700 வந்து இருக்கலாம். 25,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,950 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,000 25,900 25,850 25,700 25,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி.
ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து ட்ரேடிங் இது முடிஞ்சிருக்கு. நிஃப்டியாவது கொஞ்சம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருந்தது. இதில் வந்து அது கூட வந்து கிடையாது. ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்து வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆனது வந்து 58,100 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. இன்னையோட லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 57,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம வந்து ஒரு 57,900 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு 57,700 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதையும் வந்து உடச்சி கிட்டத்தட்ட ஒரு 57,500 வரைக்குமே வந்து போயிருந்தாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,500 வந்து இருக்கலாம். 57,500 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு 57,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,200 58,800 57,900 57,500 57,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. சேம் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 84,400 ஒரு 84,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓவராலாக நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 84,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 83,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 84,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,000 84,800 84,400 84 83,800 83,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நெகட்டிவான ஒரு டேவாக வந்தாலும் அந்தளவுக்கு வந்து நெகட்டிவ் வந்து கிடையாது. ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. கைண்ட் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. இது அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல, நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,100 வந்து இருக்கலாம். 13,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 13,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறது டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,100 13,000 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.